சிறகடிக்க ஆசை சீரியல் பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். அடுத்த வார எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி வந்து மனோஜோட ஆஃபீஸில் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன பணம் என்ன ரெடி பண்ணலையா, என்ன லேட் ஆக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டுறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, நான் ரெடி பண்ணால் கொண்டு வந்து தரமாட்டேனா, நான் இன்னும் ரெடி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சீக்கிரம் ரெடி பண்ணுங்கள், நீங்கள் லேட்டாக அவன் வந்து பாடி ஆயிடுவான், அப்புறம் அவன் பாடி அவங்க வீடு முன்னாடி போட்டுட்டு நான் வெளியூர் போயிடுவேன், நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை வந்து சிட்டி வந்து பயமுறுத்துறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து ஐயோ இந்த சிட்டியோட தொல்லை வேற தாங்க முடியல, இப்போ எப்படி வந்து நம்ம பணத்தை வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமாக யோசிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு வந்து ஒரு ஐடியா வருது. பார்வதி ஆண்டி வீட்டில் பார்த்த அந்த 2 லட்சம் தான் நம்மளோட பிரச்சனையை கண்டிப்பாக தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 லட்சத்தை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு திரும்பவும் பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா விஜயா வந்து டான்ஸ் கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போதைக்கு ரோஹிணி வந்து அங்கே போகிறாங்க. உடனே விஜயா வந்து ரோஹிணி பார்த்து என்ன ரோஹிணி இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி வந்து சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு கிளைண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன் ஆண்டி, அங்கே வந்து உங்களை பற்றி தான் நான் பேசினேன், இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் எடுக்கிறதாகவும் உங்களுக்கு வந்து பரதநாட்டியம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்களும் அவங்களோட பிள்ளைங்களை இந்த கிளாஸில் வந்து சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் உங்களுக்காக கொடுத்து விட்டாங்க, நான் எடுத்து வைக்கிறேன் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து விஜயாவை கூப்பிடுறாங்க. விஜயாவும் பார்வதியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெய் மருந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து அவங்களுக்கு ஒரு கால் வந்த மாதிரி நடிச்சுட்டு அப்படியே சிக்னல் கிடைக்காத மாதிரி மேலே வந்து போகிறாங்க. மேலே போய் அந்த சாவியை எடுத்துட்டு அந்த லாக்கரை வந்து ஓப்பன் பண்ணி எப்படியோ அந்த பணத்தை வந்து எடுத்து அவங்க ஹேண்ட்பேக்குள்ளே வச்சிடுறாங்க. பணத்தை எடுத்துட்டு ரோஹிணி பார்த்தீங்கன்னா கீழே வராங்க. கீழே வந்துட்டு இப்போ நம்ம கிளம்புனா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும், அதனால வெயிட் பண்ணி அவங்க கூடயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கூடயே வீட்டுக்கு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் மீனா பார்த்தீங்கன்னா வெட்டிங் டெக்கரேஷன்ஸ்க்கு ஆர்டர் எடுக்கிறதுக்காக ஒரு மாடல் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த மாடலை பார்த்துட்டு முத்துவும் ஸ்ருதியும் ரொம்பவே பாராட்டுறாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, இதுக்குன்னு தனியாக வந்து நம்ம ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு மார்க்கெட்டிங் பண்ணலாம், அப்பதான் நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு வந்து ஐடியா கொடுக்குறாங்க. மீனாவோட பிஸ்னஸை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக மீனாவை வந்து சாரீலாம் கட்டிட்டு வர சொல்லி அவங்கள வந்து ரேம்ப் வாக்லாம் பண்ண வைக்கிறாங்க ஸ்ருதி. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மீனாவோட சாரியை வந்து முத்து வந்து பிடிச்சிக்கிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. அப்போதைக்கு மனோஜ் விஜயா ரோஹிணி எல்லாம் வீட்டுக்குள்ளே வருவாங்க. மனோஜ் வந்து முத்துவை பார்த்துட்டு எந்த பொண்ணோட சாரியும் பிடிச்சிட்டு நிற்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாட்ட சொல்லுவார். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயா வந்து என்ன இங்கே கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும் முத்துவையும் பார்த்து கேட்பாங்க. அதுக்கு வந்து ஸ்ருதி சொல்லுவாங்க, இந்த மாதிரி மீனா வந்து ரேம்ப் வாக் பண்ணி நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது ரேம்ப் வாக்கா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து மனோஜ் சொல்லுவாங்க, அதாம்மா இந்த அழகி போட்டிலாம் அப்படியே மாடலாக நடந்து வருவாங்களே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லுவாங்க. ஓ அதுவா, ஆமா அதையே இவ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்பாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்லுவாங்க, இந்த மாதிரி மீனா வந்து புதுசா வந்து டெக்கரேஷன் பண்ற ஆர்டர்லாம் எடுக்க போறாங்க, அதுக்காக நான் புதுசா ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன், அதுக்கு வந்து ஹோம் பேஜ்ல போறதுக்காக அவங்கள வந்து ரேம்ப் வாக் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்லுவாங்க. என்னது டெக்கரேஷனுக்கு ஆர்டர் எடுக்க போறலாம், ஆமாம் அதை பற்றிலாம் இவளுக்கு என்ன தெரியும்ட்டு இவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்து கேலியா விஜயா வந்து பேசுகிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பண்ணிடுவேன், கற்றுக்கிட்டா யார் வேணாலும் எந்த வேலை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. முத்து வந்து உடனே கரெக்டாக சொன்ன மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா விஜயா பார்த்து உனக்கு யாராவது குறை சொல்லலாம் தூக்கமே வராதா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நான் என்னத்த சொல்லிட்டேன், உள்ளது தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. சரி சரி இதெல்லாம் இருக்கட்டும், போய் காஃபியை போட்டு கொண்டு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அதிகாரமா மீனாவை பார்த்து சொல்றாங்க. சரித்த போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் போறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோஹிணி வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, எப்படியாவது நம்ம இந்த பணத்தை வந்து போய் கொடுத்துடணும் சிட்டிட்ட, இது வீட்லயே இருக்க வரைக்கும் நமக்கு தான் ஆபத்து, எப்படியாவது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிட்டியை பார்க்க ரோஹிணி வந்து வெளியே கிளம்புறாங்க. அதை மனோஜ் பார்த்துட்டு எங்க போற ரோஹிணி அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் கிளைண்ட்டை பார்க்க போறேன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து அவசர அவசரமா அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போதைக்குன்னு பார்த்து முத்துவுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. இந்த மாதிரி உங்கள் ஃபோனை காணும்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சார் ஃபோன் கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாரு. இதுக்கு போலீஸ் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் ஃபோனை ட்ரேஸ் பண்ணதில் சிட்டி அப்படிங்கிற ஃபினான்ஸ் ஆஃபீஸில் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனது சிட்டியா, இவன் ஆஃபீஸில் எப்படி நம்ம ஃபோன் போயிருக்கோம், சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து யோசிச்சுட்டு, சார் நான் வரேன் சார் உடனே நம்ம இங்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து வீட்டை விட்டு கிளம்புறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து தினேஷ் கிட்ட ரோஹிணி வந்து பணத்தை கொடுத்தா மட்டும்தான் நீ வெளியே போக முடியும்,
முடியும். அது மட்டும் இல்லாமல் நீ கொஞ்ச நாளைக்கு அவள் கண்ணில் மாட்டாமே இரு, அப்போதான் நம்ம நிறைய பணத்தை அவள்கிட்ட இருந்து கறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து சிட்டிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் பணத்தை வந்து ரெடி பண்ணிட்டேன், ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சிட்டி பார்த்தீங்கன்னா தினேஷை உஷாரா அந்த ரூமுக்கு போய் நடிக்க சொல்றாரு. அதே மாதிரி தினேஷும் வந்து உடம்பு முடியாத மாதிரி போய் அந்த பெட்ல வந்து படுத்துக்கிறாரு. ரோஹிணி பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. சிட்டி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அந்த பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. பணத்தை எடுத்து அந்த டேபிள்ல வச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்குது. என்ன சவுண்ட் அப்படின்னா போலீஸும் முத்துவும் உள்ள வராங்க. சார் இவன் தான் சார் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து போலீஸ் கிட்ட சொல்றாங்க. பார்லர் அம்மா உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பார்த்து முத்து வந்து கேட்குறாங்க. ரோஹிணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. போலீஸ் வந்து சிட்டி கிட்ட இந்த மாதிரி முத்துவோட ஃபோன் வந்து காணா போச்சு, அந்த ஃபோனை ட்ரேஸ் பண்ணுறதுல சிக்னல் வந்து இங்கே தான் காட்டுது, நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் வந்து தப்பாக வந்திருக்கீங்க சார், அந்த மாதிரி எந்த ஃபோனுமே என்கிட்ட இல்லை, இவர் ஃபோன் எப்படி இங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி வந்து மலுப்பி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா ரோஹிணியை பார்த்து என்ன பார்லர் அம்மா நீ தான் என் ஃபோனை கொண்டு வந்து இவன்ட்ட கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பேசாதீங்க முத்து, இந்த மாதிரி வேலைலாம் நான் பண்ண மாட்டேன், நான் சிட்டிகிட்ட காசு வாங்கியிருந்தேன் அதை கொடுக்க தான் நான் வந்தேன், இந்த சிட்டி நான் வாங்கின 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து கிளம்ப பார்க்குறாங்க. உடனே முத்து வந்து என்னது 2 லட்சமா, 2 லட்சம் வாங்குறவளுக்கு உனக்கு என்ன செலவு அப்படின்னு முத்து கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை முத்து, நீங்கள் என்ன வேலைக்கு வந்தாங்களோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து வேகமாக பேசிட்டு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸும் முத்துவும் சிட்டியோட ஆஃபீஸ் ஃபுல்லாக ஃபோனை வந்து தேடுறாங்க. சிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வந்து தினேஷ் இருக்க ரூமில் தான் வச்சிருக்காரு. போலீஸ் வந்து சிட்டி இருக்க ஆஃபீஸ் ரூம் மட்டும் தேடிட்டு போயிடுறாங்க. அங்க வந்து முத்துவோட போன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. முத்து வந்து சிட்டிட்ட இது இப்படியே விட மாட்டேன், நீ கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவடா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை வந்து திட்டிட்டு கிளம்புறாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயா வந்து டான்ஸ் கிளாஸ்ல இருக்கும்போது பார்வதி வந்து துணியை வந்து வைக்கிறதுக்காக மாடிக்கு போவாங்க. அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா பீரோல செக் பண்ணும்போது பணம் வந்து இருக்காது. ஐயோ பணத்தை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து விஜயாட்ட வந்து சொல்லுவாங்க. விஜயா வந்து என்னது பணத்தை காணுமோ, எப்படி பார்வதி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா போய் ரூம்ல அவங்களும் பார்ப்பாங்க. அங்க ஒரு பணமுமே இருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி இந்த பணம் காணா போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் விஜயாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே விஜயா வந்து சொல்றாங்க அந்த பூக்கட்டுறவ தானே நேற்று வந்து இங்க துணியை வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தா, அவ தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்றாங்க. என்ன விஜயா இப்படி சொல்ற, அவ வந்து உன் மருமக அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்றா. எனக்கு தெரியும் அவ தான் திருட்டு குடும்பத்துல இருந்து வந்தவ, அவ தான் இந்த பணத்தை வந்து திருடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போன விஜயா வந்து போன உடனே மீனா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிடுறாங்க. சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கேக்குறாங்க. என்னடி உன் குடும்ப புத்தியை காமிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்தே கேக்குறாங்க. என்னத்த என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேக்குறாங்க. பின்ன நீ பண்ண வேலைக்கு எப்படி பேசுவாங்க, ஒழுங்கா சொல்லிடுறீங்க, என் பணத்தை எங்க வச்சிருக்க, என் பணத்தை எதுக்காக நீ எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்து விஜயா வந்து கேக்குறாங்க. என்ன பண்ணுவோம் நான் எதுவும் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேக்குறாங்க. பொய் சொல்லாத, சரியான திருட்டு குடும்பத்துல இருந்து வந்தவ தானே நீ, என் பணத்தை நீ தான் கண்டிப்பா எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து திரும்ப மீனா மேல வந்து பழி போடுறாங்க. உடனே முத்து வந்து விஜயாட்ட எதுக்கு தேவையில்லாம அவ மேல பழி போடுறாங்க, அவ பணத்தை எடுத்ததை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. உடனே விஜயா சொல்றா வேற யார் எடுப்பா, இந்த வீட்டுல இவங்க குடும்பம் மட்டும் தான் திருட்டு குடும்பம், கண்டிப்பா இவ தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து திரும்ப பேசுறாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாங்க விஜயா உண்மை தெரியாம யார் மேலேயும் நம்ம பழி போடக்கூடாது, சரி ஃபர்ஸ்ட் உனக்கு அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேக்குறாரு. விஜயா வந்து நினைக்கிறாங்க ஐயோ பணத்தை பத்தி கேக்குறாங்களே இவங்கள்ட்ட எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. சரி இவ்வளவு தூரம் ஆச்சு, இனிமே எதுக்கு மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. நான் கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக வக்கீல் வந்து எனக்கு கொடுத்த பணம் தான் இந்த 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க. உடனே முத்து வந்து என்னது 2 லட்சமா, ஓ இப்படிதான் நீங்க கேஸை வாபஸ் வாங்கினீங்களா, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க. என்ன விஜயா நீ பணத்தை வாங்கி தான் கேஸை வாபஸ் வாங்கியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. அதுக்கு விஜயா சொல்றாங்க ஆமா அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுனால எனக்கு என்ன லாபம், எனக்கு ஏதாவது லாபம் இருக்கணும்ல, அதனாலதான் நான் பணத்தை வாங்கிட்டு வாபஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அசால்ட்டா சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப என் பணம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்ப கோபமா கத்துறாங்க. உடனே முத்து பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் மீனாவையே சந்தேகப்படுறீங்க, அந்த பார்லர் அம்மா கூட தான் இன்னைக்கு 2 லட்சத்தை எடுத்துட்டு போய் அந்த சிட்டிட்ட கொடுத்துச்சு, அந்த 2 லட்சம் எப்படி வந்துச்சுன்னு முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து போட்டு கொடுக்குறாரு முத்து. என்னது 2 லட்சமா, ரோஹிணி உனக்கு எப்படி 2 லட்சம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்குறாங்க. ஆண்டி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. சொல்லு ரோஹிணி நீ எதுக்கு சிட்டிட்ட போய் 2 லட்சம் கொடுத்த, உனக்கு எப்படி 2 லட்சம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க இல்ல ஆண்டி நான் முன்னாடி 2 லட்சம் வந்து பார்லர் எக்ஸ்பென்சஸ்க்காக வாங்கியிருந்தேன், அதை வந்து இப்போ கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து மலிப்பி பேசுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து சரி இப்போ யார் திருடுனா அப்படின்னு தெரியணும் அவ்வளோதானே, வாங்க போய் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், இதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாரு. போலீஸ் ஸ்டேஷன்
ஸ்டேஷனுக்கு போனால் நம்ம தான் அந்த காசை திருடணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ரோகிணியும், இந்த காசை நம்ம வக்கீல்கிட்ட வாங்கிட்டு தான் கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் ஒரு சைடு பயந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் இந்த கதை அடுத்த வாரத்தில் போகும். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கதையை லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.